ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாச முனிவரே, சூரிய சந்திரனோட கிரகணங்கள் எந்த எல்லை வரைக்கும் போகுதோ அது வர பூலோகம்னு சொல்லுவோம். சந்திர மண்டலம் பூமியிலிருந்து லட்சம் யோஜனை உயரத்தில் இருக்குது. சூரிய மண்டலம் அதுக்கும் மேலே லட்சம் யோஜனை உயரத்தில் இருக்குது. அதுக்கும் மேலே கிரக மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் புதனும் சுக்கிரனும் அங்காரகனும் பிரகஸ்பதியும் சனியும், அதுக்கும் மேலே சப்தரிஷிகள் மண்டலமும், அதுக்கும் மேலே லட்சம் யோஜனை தூரத்தில் ஜோதி சக்கரத்தோடு இருக்க துருவ மண்டலமும் இருக்குது. இதுவரை சொன்ன உலகங்கள் கோடி யோஜனை விஸ்தீரணத்தில் இருக்குது. அதுக்கும் மேலே மகாலோகம். அதில் சனகர், சனந்தனர், சனாதனர், கபிலர், ஆசரி, ஓட, வஞ்சசிங்கிற 7 வேதியர்களும் நிறைய சத்புருஷர்களும் வேலை செய்யறதுக்காகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கும் மேலே ஜனலோகம். அங்கே வைராஜருங்கிற தேவர்கள் பசிதாக இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கும் மேலே தபோலோகம். அங்கே தேவர்களும் தவ வேதியர்களும் இருக்காங்க. அதுக்கும் மேலே பிரம்மலோகம். அங்கே இருக்கவங்க நிர்மலமான மனசோடையும் தர்மத்தில் விருப்பத்தோடையும் ஞானம், புலனடக்கம், சத்தியங்கிற சிந்தனையும் உடையவங்க. இப்படி மேலே 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள்னு இருக்குது. இதுதான் இந்த அண்டத்தோட விஸ்தீரணம். இங்கே 10 பங்கு தண்ணியும் 10 பங்கு அக்னியும் 10 பங்கு வாயுவும் 10 பங்கு ஆகாயமும் 10 பங்கு பிராணிகளாகவும் இருக்குது. இந்த அண்டத்துக்கு முதன்மையான புருஷர் சிவபெருமான். இவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அளவிட்டு சொல்ல முடியாத பிரபாவத்தை உடையவர், முடிவே இல்லாதவர், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கவர். அவர்கிட்ட இருந்து அநேக கோடி அண்டங்கள் உண்டாச்சு. விறகுல நெருப்பும் பாலில் நெய்யும் எள்ளில் எண்ணெயும் இருக்க மாதிரி எல்லா உயிர்கள்லையும் சிவபெருமானே உள்ள இருக்கவராக இருக்கார். எல்லாத்துக்கும் விதையாக இருக்கார். அந்த இறைவன்கிட்ட இருந்து தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலானது தோன்றும். அவரோட விருப்பத்தின் பேரில் மூல பிரகிருதி தோன்றுச்சு. அதிலிருந்த தேவர்களும் அசுரர்களும் ஜனிச்சாங்க. விதையிலிருந்த மரமும் சூரியகாந்தியிலிருந்து அக்னியும் உண்டார மாதிரி சிவபெருமான் கிட்ட இருந்து இந்த ஜகம் உண்டாச்சு. சிவசக்தி ஐக்கியத்தில் எல்லா தேவ மனுஷ பேதங்களும் கர்மங்களும் உண்டாகும். சிவபெருமானே திரிமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து சிருஷ்டி முதலான காரியங்களை நடத்துகிறார். யார்கிட்ட இருந்து எல்லா உலகங்களும் தோன்றி யார்கிட்ட லயமடையுதோ, யார் எல்லாத்துக்கும் காரணமோ அவரே சிவபெருமான். இப்படி சனத்குமாரர் சொன்னதா சூத முனிவர் சொன்னார்.